ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வீடியோவில் புதுமையான ட்ரெண்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் ரைஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப் டு எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மெத்தடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கப் அரிசி மாவை எடுத்து பச்சை வாசனை போக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் அதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டரை அது கூட சேர்த்துட்டு நல்லா அப்படி கெட்டியாக பிசைஞ்சு இப்படி சிறு சிறு பால்ஸாக உருண்டை பிடிச்சி ஸ்டீமிங் பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து அது கூட தேவையான உப்பை போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து ஆரஞ்சு கலர் பொடி இது கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் வினிகரை, ஒயிட் வினிகரை இது கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி 1/2 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மேரினேட் பண்ண சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். பேலாவை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு வெடிக்க விட்டுறலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி பெரிய சைஸாகவே நறுக்கிக்கலாம். 2 நறுக்கி இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கிட்டு சேஷ்வா சட்னி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்பைசியாக வேணும்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட டொமேட்டோ கெச்சப்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார்ன் மாவை 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்து கிரேவி ஆனதும் வறுத்து வச்சுருக்க சிக்கனையும் வெங்காயத்தால் அடிபாகத்தை நீல வாக்கில் நறுக்கி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு லைட்டாக கிரேவியாக வதங்கின பின்னாடி தேவையான உப்பு அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க ரைஸ் பால்ஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடஞ்சி போயிடாமல் மெதுவாக இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை கிராம் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி 2 ஸ்பூன் விழுது சேர்த்துக்கலாம். கசூர் மீத்தி இலையை லைட்டாக தூவி விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எல்லையும் இது கூட சேர்த்து தூவி விட்டுறலாம். தூவி நல்லா கலந்து பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் ரைஸ் பால்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் சென்ட் பண்ணுற கமெண்ட்டும் லைக்ஸும் எனக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்டும் லைக்ஸும் கொடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.